என் அம்மாவின் சுவைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முறுக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த உலக்கால 12 உலக்கு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவி காய வச்ச பச்சரிசிங்க. இதோட 3 உலக்கு உளுந்து எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. 4 உலக்கு பச்சரிசிக்கு 1 உலக்கு உளுந்து, இந்த ரேஷியோவில் தான் நம்ம எடுத்துருக்கோம். இதை நல்லா பொன்னிறமாக வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. உளுந்து இந்த அளவுக்கு வறுபட்டோன்னே எடுத்துடணுங்க. உளுந்து கலர் மாறணும், லைட்டாக கருப்பாயிடக்கூடாது. ஆனால் நல்லா கமகமன்னு வாசம் வந்தால் போதுங்க. இந்த அளவுக்கு வறுபட்டோன்னே ஆஃப் பண்ணிடலாம். 4 உலக்கு பச்சரிசிக்கு 1 உலக்கு பொட்டுக்கடலை, நம்ம உளுந்து மாதிரியே அதே ரேஷியோவில் 3 உலக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க. 3 உலக்கு உளுந்து வறுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 3 உலக்கு பொட்டுக்கடலை இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுறலாம். பச்சரிசி நல்லா கழுவி காய வச்சுருக்கோம் முத நாளே. அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே அரைக்க கொடுத்து விட்டுறலாம். நம்ம அரைச்சிட்டு வந்த முறுக்கு மாவுலேருந்து முறுக்கு சுடலாங்க. தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாங்க. நம்ம அரைச்சிட்டு வந்த முறுக்கு மாவுலேருந்து 1 கிலோக்குள்ள முறுக்கு மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த பட்டர் ஒரு 2 ஸ்பூன். கருப்பு எள்ளு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். போதுங்க, இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கிட்டா போதும். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, பத்தலைலாம் சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை போட்டனால முறுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி உலக்கு எங்கள்கிட்ட இருக்குங்க. அதில் இப்படி எடுத்து போட்டுக்கலாம். இந்த அளவு பத்தலைன்னா மறுபடியும் எடுத்து கொஞ்சம் இதே இதில் வச்சுக்கோங்க. முறுக்கு உலக்கை இப்படி மூடிக்கலாம். இந்த மாதிரி சைட் பிளேட்டை வச்சுக்கலாம். லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாங்க. முறுக்குகளை புரிஞ்சு விட்டுறலாம். இந்த மாதிரி உலக்கு வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கை வலிக்காமல் புளியலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டு எடுக்கலாங்க. அடுப்பில் ஆயில் வச்சு நல்லா காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு ஒரு சின்ன துளியை போட்டு பார்த்தா தெரியும். டக்குன்னு மேலே வந்துச்சுனாக்கா போட்டுடலாம். நல்லா வெந்துருச்சு. இந்த நுரையெல்லாம் அடங்கினோனையும் நம்ம எடுத்துடலாங்க. நுரையெல்லாம் அடங்கிருச்சு. நல்லா பொன்னிறமாக இருக்குது பாருங்கள் முறுக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அடுத்த செட்டு போட்டு எடுத்துடலாம்.
அடுத்த செட்டும் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா முறுக்குகளையும் சுட்டு எடுத்துடலாங்க. அருமையான முறுக்கு ரெடிங்க. முறுக்கு நல்லா வந்திருக்குங்க, எண்ணெயே ஒட்டலை, நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. இதே அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் முறுக்கு செஞ்சு அசத்துங்க. என் அம்மாவின் சுவைக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.